ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு வாழை மரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம். குருத்து, பூவு, காய், தண்டு எல்லாத்துலயுமே ஃபைபர் நிறைய நிறைஞ்சிருக்கு. இதுல இருக்கிற மருத்துவ பலன் எந்த காய்கறியிலுமே எந்த மரத்திலுமே கிடையாது. அந்த அளவுக்கு அதிகமான நார்ச்சத்து, எல்லா மருத்துவ குணமும் அதுல அடங்கியிருக்கு. இது நம்ம வீட்டு வாழை மரம். முதல்ல எங்க வீட்டுல வாழைப்பூ பூத்தது வித்தியாசமா பூத்துதுங்க. அந்த வாழைப்பூ உங்க வீட்ல யார் வீட்டுல பூத்துருந்தா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீட்லயே பிஞ்சு காயா அரைச்சு நாங்க பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி கிடைச்சதுன்னா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பிஞ்சு காயாவே அரைச்சு சமையல் பண்ணி சாப்பிடுங்க. முத்தல் காயில வாய்வு அதிகமா இருக்கும். இது குருத்து. இந்த குருத்தை கட் பண்ணி தோசை மாவுல அந்த சாறை ஊற்றி செஞ்சீங்கன்னா தோற்பு தன்மை உள்ளதுனால குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கொடுத்து பழகுனா நல்லதுதான். தோசையில, கேசரியில அந்த காலத்துல ஃபுட் கலர் கிடையாது. அதனால இந்த சாறை எடுத்துதான் பயன்படுத்தினாங்க. கேசரி, பலகாரத்துக்கு எல்லாமே, லட்டுக்கு எல்லாமே. உங்களுக்கு கிடைச்சதுன்னா பயன்படுத்திக்கோங்க. இதுதான் நான் சொன்ன பூ. உங்களுக்கு இந்த மாதிரி பூ பூத்து பார்த்திருந்தீங்கன்னா எங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வாழைப்பூ ஒன்னொன்னா எடுத்து அதுல இருக்கிற குச்சி, ஒரு பூ பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு தான் சமைக்கணும். அது உடம்புக்கு நல்லது கிடையாது. எல்லாமே கிளீன் பண்ணுங்க. கிளீன் பண்ணிட்டு சமையல் பண்ணுங்க. அதுல வாழைப்பூ, வடை, வாழை பூலயே அடை செய்யலாம். கேழ்வரகு மாவுல தட்டி போட்டு அடை செய்யலாம். அதே மாதிரி பொரியல் செய்யலாம், கூட்டு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம். நாங்களாம் வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு பண்ணிட்டு சப்பாத்தி வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். பிஞ்சி வாழைக்காய் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருந்தா வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. பக்கத்துல கூட வீடுகள்ல கிடைக்கும். சில நேரங்கள்ல வாங்கி பிஞ்சியாவே சாப்பிடுங்க. முத்தலா சாப்பிட்டீங்கன்னா அதுல வாய்வு குணம் அதிகமா இருக்கும். அதனால பிஞ்சு கிடைச்சா பிஞ்சு வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. வறுத்து சாப்பிடாதீங்க. வாழைக்காவெல்லாம் கட் பண்ணி ஆவில தண்ணி தெளிச்சு வேக வச்சு சாப்பிடுங்க. வாழைத்தண்டை பத்தி சொல்ல வேணாம், நிறைய பேருக்கு தெரியும் வாழைத்தண்டு. இந்த மாதிரி நல்லா எலசா வாங்கிக்குங்க. பொரியல், கூட்டு, சாம்பார் எல்லாமே வச்சு சாப்பிடலாங்க. பாருங்க, உடைச்ச உடனே நார் வரா மாதிரி இருக்கு. நல்லா உடைஞ்சுது. அந்த அளவுக்கு பிஞ்சியா பார்த்து வாங்குங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க வாங்கி சாப்பிடலாம். இத ஜூஸ் போட்டு சாப்பிடலாம், பொரியல் பண்ணி சாப்பிடலாம். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, எல்லாருமே இந்த காய்கறிகளை சாப்பிடலாம். சின்னவங்க, பெரியவங்க, முழுகாம இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். மாசத்துக்கு 1 தடவை, 2 தடவை, 3 தடவை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபேமிலி முழுசுமே எடுத்துக்கலாம். நிறைய வாழைத்தண்டுல கூட்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்டா நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால ஜீரணம் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. அதனால அவங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் பண்ற வேலை ப்ராசஸ் சீக்கிரமா செய்யும். இது சமைக்கவே டைம் இல்லைன்றவங்க கூட இந்த மாதிரி மோரா அடிச்சு குடிச்சிக்கலாம். மோர் ஊத்தி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். தேங்காய் பால் போட்டு, அல்சர் இருக்கவங்க தேங்காய் பால் போட்டு குடிக்கலாம். கிட்னில கல் அடிக்கடிக்கு உருவாகிறவங்க லெமன் விட்டு, வெறும் வாழைத்தண்டு ஜூஸ்ல லெமன் விட்டு வடிகட்டி காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரலாம். ரொம்ப நல்லா இருக்கும். வாரத்துல 1 நாள் இல்லைன்னா மாசத்துல 2 நாள் இந்த மாதிரி கணக்குல சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய் நீங்க எதை பாத்தீங்கன்னாலுமே நிறைய நார் சத்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஜீரணமாக லேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடல்குள்ள இருக்க அழுக்கெல்லாம் வெளியே கொண்டு வருது வாழைத்தண்டு. பசி எடுக்காது. அதனால வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு அது ஒரு நல்ல ஃபுட்டு தான். அதுக்கப்புறமே எலும்புக்கு பலம் கொடுக்கக்கூடியது. கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. தூக்கம் வரும்னு சொல்றாங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் குறையும்னு சொல்றாங்க. நரம்பு பலமா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ஃபேமிலி முழுசுமே பாத்தீங்கன்னா மனுஷன் உடம்புக்கு அவ்வளவு நல்லது செய்யுது. நீங்க இத அப்பப்ப அடிக்கடிக்கு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே பாரம்பரியமான காய்கறிகளை எல்லாமே நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே வரணும் சமையல்ல. எப்பவுமே கேரட், பீன்ஸ்ன்னு சாப்பிடாம இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. குருத்துல இருந்து, பூவுல இருந்து, காய் தண்டுல இருந்து, அந்த மரம் ஃபுல்லாவுமே. வாழை இலை கூட நம்ம எதுக்காக சாப்பாடு போட்டு சாப்பிடுறோம்னு பாத்தீங்கன்னா, அதுலயும் அந்த சாறு அந்த சாதத்துல எறுன்றதுக்காக தான் பாரம்பரியமா நம்ம முன்னோர்கள் அந்த சாப்பாடு போட்டு சாப்பிடுற அளவுக்கு பழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. எல்லா நல்ல காரியத்துக்கும், மங்களகரமான காரியத்துக்கும் வாழை மரம் முழுசுமே கட்டி அதை பழக்கத்துக்கு கொண்டு வரணும், அழியக்கூடாதுன்றதுக்காக இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கிறதுனால இதை யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் ஐடியாவோட செஞ்சாங்க. வாழை மரம் போல் வாழையடி வாழையாக ஆரோக்கியமாக வாழுங்கள், சந்தோஷமா இருங்க. மீண்டும் உங்களை ஒரு ஆரோக்கியமான டிஷ்ஷோட சந்திக்கிறேன். சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க.